அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கே குர்ஆன் வழிகாட்டி என்று சூரா பக்ராவினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படியானால் குர்ஆனை படித்தும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய எக்ஸ் முஸ்லிம்ஸ், அதே போல இஸ்லாத்தில் இருந்து கொண்டே அனாச்சாரங்கள் ஈடுபடக்கூடிய முஸ்லிம்கள், இவர்களுக்கெல்லாம் குர்ஆன் வழிகாட்டியாக இல்லை என்று கூறுவது சரியான புரிதலா அப்படின்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2518. நீங்க குறிப்பிடக்கூடிய வசனம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி அப்படின்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த திருக்குர்ஆன் என்பது யாருக்கு நேர் வழிகாட்டி அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக குர்ஆன்ல வேற இடங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான், அது எல்லாத்தையுமே வைத்து தான் நாம் என்ன செய்யணும்னாக்கா நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். திருக்குர்ஆன் 34ஆம் அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரம் வ நதீரம் வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் மனிதர்கள் அனைவருக்காகவுமே முஹம்மதே உம்மை நாம் அனுப்பியுள்ளோம் என்று கருத்துப்பட அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் கூட மனிதர்கள் அதிகமானவர் அறிய மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அனுப்பப்பட்ட தூதர் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனும் அனைவருக்குமே ஆனது, எல்லோத்துக்குமே அது நீர்வழி காட்டும் என்பது அதனுடைய அர்த்தம். இன்னும் தெளிவாக அல்லாஹ் பாருங்க 2வது அத்தியாயத்தின் 185 வசனத்துல சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமதான் மாசத்துல இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுச்சு. இந்த குர்ஆன் வந்துட்டு நேர்வழி காட்டக்கூடியதாக யாருக்கு? மனிதர்கள் எல்லோருக்குமே. அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களுங்கிறான். எல்லா மனிதர்களுக்குமே நேர்வழி காட்டக்கூடியதாக, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியதாக, வல் ஃபுர்கான் நன்மையும் தீமையும் பிரித்தறிவிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் வந்துட்டு குர்ஆனை அமைச்சிருக்கிறான் அப்படின்ற கருத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்போ எல்லா மனிதர்களுக்கும் ஆனதான், எல்லாத்துக்குமே அது வந்து நேர்வழி காட்டும் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி பாருங்க 10வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தை அல்லாஹ் வந்துட்டு யா யுஹன்னாஸ், மனித சமுதாயத்தை அழைச்சு சொல்றான். கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூரி. மனிதர்களே, உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் அறிவுரை வந்திருக்கிறது, உங்களுடைய இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அருமருந்தாகவும் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் வந்துட்டு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களுக்குமே நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் வந்து இறக்கி அருளி இருக்கிறான். ஆனால் அதிலிருந்து யார் பயன்பெறுவாங்க, யார் அதை எடுத்துக்கொள்வாங்க, யார் அது நேர்வழின்னு காண்பாங்க, யார் அடுத்த நிலைக்கு செல்வாங்க என்றால் இறையச்சம் உடையவர்கள், மூமின்கள். இதுதான் இதே வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், ஹுதம் வ ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இது வந்து மூமின்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்லருளாகவும் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முதலாவது பாயிண்ட் என்னன்னாக்கா, எல்லா மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டியாக தான் இருக்கிறது. இந்த மூமின்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, இறையச்சமுடைய நேர்வழி காட்டுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவர்கள் தான் அதிலிருந்து பயனடைவாங்க, அவர்கள் தான் வந்துட்டு அடுத்தடுத்த நிலைக்கு செல்வாங்க. இப்போ உதாரணமாக, இப்போ வந்து ஒருத்தர் உங்களிடத்துல வந்துட்டு ஒரு பாட்டிலில் கொடுத்து அதில் தண்ணி பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். நீங்க தண்ணி பிடிக்க போறீங்க, பாட்டில் ஓப்பன் பண்ண போறீங்க. அப்ப அவன் சொல்றான், பாட்டில் ஓப்பன் பண்ணக்கூடாது, அந்த தண்ணி பிடிச்சி கொடு அப்படிங்கிறான். இது சாத்தியமா? அப்ப அதே மாதிரி தான் ஒருவர் நேர்வழி பெற வேண்டும் என்றால் அவர் வந்து ஓப்பன் மைண்டடாக, உண்மையை தேடக்கூடியவராக, பணிவானவர்களாக இப்படி இருப்பாரே ஆனால் அவரை அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். அதே சமயத்துல ஒரு சில பண்புகள் நம்ம இடத்துல இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா 7வது அத்தியாயத்தினுடைய 146வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அஸ்ரிஃபு அன் ஆயாத்தில்லதீன யக்துபூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களுக்கு எனது சான்றுகளை விட்டு நான் திருப்புவேன். அவங்க வந்து எந்த சான்றை கண்டாலும் சரி, வையரவ் குல்ல ஆயத்தின் லா யுமினு பிஹா, எந்த ஒரு சான்றை கண்டாலும் அவங்க அதை நம்ப மாட்டாங்க. வையரவ் சபீல ருஷ்தி யத்தஹிதுஹு சபீலா லா யத்தஹிதுஹு சபீலா. அதே நேரத்தில் அவங்க வந்துட்டு நேரான வழியை கண்டாங்கனாக்கா அதை தங்களுக்கான வழின்னு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. வழிகேடான ஒரு பாதையை கண்டாங்கன்னா அது தனக்கான வழின்னு எடுத்து அதை பின்பற்றுவாங்க. அவங்க வந்து அவர்கள் நமது வசனங்களை பொய்யென கருதியதும் அவர்கள் அலட்சியப்படுத்தியதும் இதற்கு காரணங்கிறான். அப்போ இந்த வசனத்தை என்ன விளங்குறோம்? சில பண்புகள் எல்லாம் சொல்லி காட்டுறான்ல, ஆணவம் கொண்டு இருப்பது, இப்படி இருப்போமே ஆனால் அல்லாஹ் நேர்வழி கிடைக்காது. அதே போல பாருங்க, இன்னல்லாஹ் லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கத்தாப், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறிய பொய்யரை நேர்வழியில் செலுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். இது 40வது அத்தியாயத்தில் 28வது வசனம். இது நம்ம சொன்ன அந்த பாட்டில் உதாரணம் தான். பாட்டில் ஓப்பனே பண்ண மாட்டேன், ஆனால் தண்ணியில் பிரச்சனை இருக்கு என்று ஒருத்தன் சொல்றான்னு வைங்களேன், அவன் மூடன்னு அர்த்தம். அல்லது பிடிச்சி கூடுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றான்ல, நீங்க சரியில்லை அதனால தான் தண்ணி நப்ப முடியல அப்படின்னு சொல்றானா, அது எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்களோ அதே மாதிரி தான். நீங்க இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணா போதும் தண்ணி நிறைச்சிடலாம். அதே மாதிரி தான் மனிதன் வந்துட்டு பணிவானவனாக, உண்மையை தேடக்கூடியவனாக, இறையச்சம் கொண்டவனாக, இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தேட்டம் கொண்டவனாகலாம் இருந்தான் அப்படின்னாக்கா அவனால நேர்வழி பெற்று விட முடியும். அல்லாஹ் வந்து அவனுக்கு நேர்வழி காட்டுவான் என்ற கருத்துப்பட திருக்குர்ஆன்ல
நமக்கு வசனங்கள் உண்டு. அதே மாதிரி பாருங்க, இன்னல்லாஹ் லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், அல்லாஹ் குற்றம் புரிபவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிஹிம், தங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை அவர்களே மாற்றிக்கொள்ளாத வரை, தம்மை தாமே அவங்க சேஞ்ச் பண்ணிக்காத வரை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவர்களுக்கு மாற்றம் தர மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 13வது அத்தியாயத்தின் 11வது வசனம். அதே போல 2வது அத்தியாயத்தினுடைய 170வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, இதா கீல லஹும் அத்தபிஉ மா அன்ஸலல்லாஹு காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, நேர்வழி அல்லாஹ் அருளிய நேர்வழியின் பால் வாங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றான்னா, எங்க அப்பம் பாட்ட என்ன எதுல இருந்தாங்க அது எங்களுக்கு போதும், இதுதான் நேர்வழி அப்படின்னு இருக்கான். அப்படின்ற சொல்லக்கூடியவனா இருக்கானா, அவனுக்கு நேர்வழி அவன் பெற முடியாது. ஏன்னா அவன் வந்து நேர்வழி விட்டு வெருண்டு ஓடுறான். இது பொய் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அகந்தை கொள்ளக்கூடியவனாக, இப்ப நம்ம சொன்னோம்ல சில தன்மைகள், இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் இருக்குனாக்கா அவன் நேர்வழி பெற மாட்டான். ஆனால் அவனும் வந்து ஒரு கட்டத்துல இதை திருப்பி அவனை யோசிச்சு, நாம போற போக்கு சரியில்லையே, நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கு போல, உண்மையை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு அவன் யூட்டர்ன் அடிச்சு அவன் அப்படிப்பட்டவனாக அவன் மாறுறான்னு வைங்களேன், அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி காட்ட போதுமானவனா இருக்கான். அப்ப திருக்குரான் என்பது ஒட்டுமொத்த எல்லா மனிதர்களுக்குமானது தான், எல்லோருக்குமே நேர்வழி நல்வழியை காட்டக்கூடியது தான். ஆனால் அதிலிருந்து யார் பயன் பெறுவாங்க, யார் வந்து அதை நேர்வழின்னு பார்ப்பாங்க என்றால் இறையச்சம் கொண்டவர்கள், பணிவானவர்கள், இறைவனை நேசிக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பண்பு இயற்கையிலே சிலருக்கு இருக்கும். முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு எண்ணம் படைத்தவரா இருக்கிறாங்கனாக்கா அவர்கள் நேர்வழிக்கு அழுகாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து அவர்களுக்கு நேர்வழி காட்ட போதுமானவனா இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம வந்து விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர குரான் மீது தப்பு சொல்ல முடியாது. குரானுங்கிறது எல்லாருக்குமே ஆனது தான், அது நேர்வழி காட்டக்கூடியது தான். ஒருத்தன் வந்து மதுரைக்கு வந்துட்டு வடக்கு பக்கம் போனதான் மதுரைக்கு போகணும்னு இருக்கு, அவன் தெற்கு பார்த்து போய்கிட்டு இருக்கான். வாடா வடக்குல போனதானே மதுரை வரும் அப்படின்னா, இல்லை நான் தெற்குல தான் போவேன் அப்படின்னு அவன் போய்கிட்டே இருக்கானா, அவன் எப்போ போய் மதுரைக்கு போய் சேருவான், அவன் போக மாட்டான். அப்ப அந்த மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான், பணிவானவனாக இருக்கிறான், இறைவனை தேடக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னாக்கா அல்ல அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வான், நேர்வழி காட்டுவான். திருக்குரான் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமானது, எல்லோருக்குமே நேர்வழி காட்டும். யார் அதிலிருந்து பயன்படுவாங்கனாக்கா இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, முஃமின்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க என்றுதான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க கேள்வியில் குறிப்பிட்டதை போல இந்த எக்ஸ் முஸ்லிம்ஸ் ஆகட்டும், முஸ்லீம்ல இருந்து இன்னும் அனாச்சாரம் செய்யக்கூடியவனாகட்டும், அவன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக அவன் ஆகி விடுவானே. ஆனால் அவனிடத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட பண்பு கொண்டவர்களுக்கெல்லாம் இருந்தா அவங்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரியான பண்புகள் அவரிடத்துல இருந்தால் அதை நீக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்வார்களே, ஆனால் அவர்களுக்கும் அது நேர்வழி காட்டியாக தான் இருக்கும் என்பதை தான் நாம் என்ன செய்து கொள்ள முடியும். இத்தனை வசனங்கள் இருந்து நாம் வாசித்த அந்த வசனங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும்.